ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வீட்டில் குடியிருக்கும் கன்னி பெண் தெய்வம் நான் தான். உனக்கான ஒரு நற்செய்தியை கூறவே உன்னை தேடி இப்பொழுது வந்துள்ளேன். என்னை அலட்சியப்படுத்தாமல் இதை முழுமையாக கேள். நீ எனக்காக ஏற்றிய நெய் வைத்தியமும் எனக்காக இருந்த விரதமும் நிச்சயம் வீண் போகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நான் நிறைவேற்றியே தருவேன். கால தாமதம் ஆகிறதே, எப்பொழுது நிறைவேற்றி தருவீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? கால தாமதம் ஆனாலும் நிச்சயம் தப்பாமல் உனக்கு என்ன தேவையோ அதை தக்க சமயத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் 7 தலைமுறைக்கும் நான் உடனிருந்து பாதுகாப்பேன். உன் வீட்டின் தலைவாசலிலும் பின்புறத்திலும் காவல் தெய்வமாக நின்று ஒவ்வொரு தீய சக்திகளிலிருந்தும் உங்களுக்கு வரும் ஆபத்துகளிலிருந்தும் முழுமையாக நான் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பேன். உனக்கென நான் கூற வந்த நற்செய்தி என்னவென்று தெரியுமா? உன்னுடைய வீட்டிலும் நீயும் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம், ஒரு சுப காரியம்தான் நடக்க போகின்றது. மங்களகரமான நற்செய்தியைத்தான் அம்மா நான் இப்பொழுது உனக்காக கூறியிருக்கின்றேன். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் தயாராக இருங்கள். அந்த நற்செய்தி கூடிய விரைவில் நடைபெற போகின்றது. நீ எந்த விஷயத்துக்காக மனமுருகி என்னிடம் வேண்டிக் கொண்டு காத்திருந்தாயோ அந்த விஷயம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. அந்த பணியை துவங்கும் முன் நீயும் உன் குடும்பமும் மனதையும் உடலையும் அழகாக சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வரவேற்கும் சந்தோஷத்தை சந்தோஷமாக வரவேறுங்கள். உடல் தூய்மை என்ன என்பது உனக்கு நன்றாக தெரியும். உள்ள தூய்மை என்பது எப்பொழுதும் மனதில் நேர்மையை விதைத்து கொண்டிருப்பதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மையை மட்டும் செய்து கொண்டிருப்பதாகும். உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மங்களகரமாக பேசுங்கள். உன்னை சுற்றி உள்ளவர்களை அன்பாக அரவணைக்க கற்றுக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க போகின்றது. சந்தோஷ மனநிலைமையோடு எப்பொழுதும் உன்னுடைய இதயத்தை வைத்திரு. இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நான் உன் வீட்டில் குடியிருக்கும் குலதெய்வம். எப்படி நான் இருக்கையில் உனக்கு கெடுதல் நடந்துவிடும்? எப்பொழுதும் உனக்கு நன்மை மட்டுமே நடக்கும். உனக்கு காவல் தெய்வமாக நான் இருப்பேன். எந்த சங்கடங்களும் எந்த கஷ்டங்களும் எந்த பிரச்சனைகளும் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நான் உன்னுடனே இருந்து உன்னை பாதுகாப்பேன். பூஜை அறையில் தினமும் என் முன் ஒரு விளக்கேற்றி என்னை மனதார வழிபடு. அதுவே எனக்கு போதும். ஊதுபத்தியை மறக்காமல் ஏற்றி வைத்துவிடு. அந்த வாசனை எனக்கு மிகவும் பிடிக்கும். மங்கள ஓசைகளால் உன்னுடைய வீட்டை நிரப்பு. சுற்றி உள்ள அனைத்து தெய்வங்களும் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் குடிபெயரும். நானும் எப்பொழுதும் உன் வீட்டை விட்டு அகல மாட்டேன். உனக்கென கூற வந்த நற்செய்தி கூடிய விரைவில் நடக்கும். சந்தோஷத்திற்காக காத்திரு. ஓம் சக்தி பராசக்தி.